அல்லாவால் எல்லாம் ஒரு நொடியில் செய்ய முடியும், கடவுளால் எல்லாம் படைக்க முடியும் அப்படின்னும்போது மக்களை படைக்கிறதுக்கு மட்டும் ஏன் 6 நாள் ஆனது? உலகத்தை படைக்கவும் மக்களை படைக்கிறதுக்கும் 6 நாள் ஆனது சொல்கிறாங்க. அதனால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது அல்லாவால் எதை வேண்டுமானாலும் உருவாக்க முடியும், பிறகு எதற்காக 6 நாட்கள் எடுத்தார்? சகோதரி, அல்லாஹ் நாடினால் அவன் ஒரே நாளில் உருவாக்கி இருக்கலாம். நீங்கள் கேட்கிறீர்கள் ஏன் 6 நாட்கள் எடுத்தான் என்று. ஏனென்றால் அல்லாஹ் 6 நாட்களாக நாடி இருக்கிறான். குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ் நாடினால் அவன் எதை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். நிறைய வசனங்களில், உதாரணமாக குர்ஆனில் சூரா அல் இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 59 இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமிஸல் ஆதம் خلق மின் துராப் ثم قال له كن فيكون. அல்லாஹ் ஆதமை உருவாக்கினான், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அதேபோல் ஈசா, அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவன் களிமண்ணில் இருந்து உருவாக்கி அதே போன்று அமையட்டும் என்று கூறினான். எனவே அல்லாஹ் எதையும் படைக்க வேண்டும் என்று நாடினால் எவ்வாறு அது இருக்குமோ, அவன் விரும்பினால் அது அவ்வாறே ஆகிவிடும். குழந்தை 9 மாதங்களில் பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் 9 மாதம் கழித்துதான் பிறக்கும். குழந்தை ஒரு நொடியில் பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில் பிறக்கும். தற்போது அல்லாஹ் 6 நாட்களில் படைக்க வேண்டும் என்று நாடியுள்ளான், அவ்வாறே படைத்தான். ஆதலால் அவன் ஒரு நாளில் படைக்க இயலாது என்று அர்த்தம் கிடையாது. அவனால் ஒரு நொடியில் கூட படைக்க முடியும். அல்லாஹ் 6 நாட்களில் படைக்க வேண்டும் என்று நாடியுள்ளான், அதேபோல் 6 நாட்களில் படைத்திருக்கிறான். எதை அவன் உருவாக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவன் நாடியது போல் நிறைவேறும். அந்த படைப்பும் எவ்வாறு நடந்திருக்கணுமோ அவ்வாறே நடந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் அதை 6 நாட்களில் நடக்க வேண்டும் என்று நாடியுள்ளான். நீண்ட காலத்திலோ அல்லது குறுகிய காலத்திலோ அவனால் உருவாக்க இயலாது என்று அர்த்தம் கிடையாது. அது அவனுடைய நாட்டம். மற்றும் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது சுலபமாக நடந்துவிடும். கேள்விக்கு பதிலளித்து விட்டேன் என்று நம்புகிறேன்.